சென்ற இடமெல்லாம் செருக்கு கொள்ளும் தமிழோனே, உற்றான் உன் மீது படையெடுப்பின் சட்டென எழுந்தவன் மார்பினை பிளந்து குருதி சுட்டு அவனை வென்ற வீர தமிழனே, வாழ்க உன் வீரம், வளர்க உன் புகழ், வீரமே வாகை சூடும் எனும் தலைப்பில் ஒரு சிறிய காட்சி பதிவை இதோ உங்கள் முன்னால். இடம் சோழநாடு. ஒருவர் மற்றொருவருடன் பேசிக் கொள்ளும் காட்சி. கேள்வியை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? இல்ல இல்ல, எனக்கு கேள்வி மட்டும் தான் கேட்க தெரியும். சரி, ஆகட்டும். அஞ்ச தகுதது எது? வஞ்சினை கும்பல். இன்பம் தருவது எது? குழந்தைகளின் மழை மொழி. எதிர்க்க முடியாத சக்தி எது? தாயின் வேண்டுகோள். ஒழிக்கத்தக்கது எது? ஓயா பேச்சு. கலைகளில் ஏன் வளர்க்க வேண்டும்? ஆழத்திற்கு அழகு செய்வதால். குணங்களில் சிறந்தது குன்றாத அன்பே. அதன் பிறப்பிடம் அணின் இதயப்பிடம். கேட்க கூடாதது தகுதியற்ற கேள்வியும் தெளிவில்லாத விடையும். வணங்கத்தக்கது உழைப்பு. வழங்கத்தக்கது வறுமையில் உதவி. வல்லமை மிக்கது இளமையின் உள்ளம். வாங்கத்தக்கது நல்லராட்சி. அழகான மொழி கொண்டு அடுக்கடுக்காய் பேசுகிறீர் ஐயா. நாம் தாய்மொழிக்கு தெய்வம் தந்த தனி சிறப்பையா அது. போதும் ஐயா, உங்கள் உரையாடல். நாட்டின் தற்போதுள்ள நிலை தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? எமக்கு புவி மகள் வெற்றி மகளாகி நம் மன்னனுக்கு மாலையிட போகிறாள். தெளிவாக கூறும் ஐயா. போர் மேகம் வெற்றியாகிய மழையை பொழிந்து நாம் சோழ மண்ணை செழிக்க வைக்க போகிறது. ஐயா, உங்களின் பேச்சு ஓரளவு எனக்கு புரிகிறது. நம் சோழ மன்னர் வெற்றி பெற போகிறார் என்றால் நம் நாடு போருக்கு தயாராகி வருகிறது என்றுதானே பொருள்? ஆமாம், யாருடன் போர்? சோழ நாட்டு மக்களே, கேளுங்கள். இன்றிலிருந்து 7ஆம் நாள் எங்களது யூதர் படை இந்நாட்டின் மீது போர் தொடுக்க போகின்றது. அதனால் பசுக்கள், பெண்கள், குழந்தைகள், பிணியாளர் ஆகியோர் அனைவரும் போர்க்களத்தை விட்டு ஒரு கால தூரம் அகன்று போய்விட வேண்டும். இது எங்கள் யூதர் மன்னனின் ஆணைகளுக்கு வேண்டுகோள். யூதர் மன்னனுக்கு போர் தொடுக்க போகிறானாம். குறிப்பிட்ட சிலர் வெளியேறிவிட வேண்டுமாம். சிரிக்காதே அப்பா, பல வீரர்களை கொல்ல கூடாது என்பதற்காகத்தான் முன்னறிவிப்பு செய்கிறான். மற்றவர்கள் மட்டும் கொள்ளலாமா? நமக்கு ஏன் இந்த வம்பு? இப்படி செய்வது அரச நீதி. நீதி உள்ள அரசன் போர் தொடுக்காமல் இருந்திருக்கலாம் அல்லவா? யூதன் சிறந்த அறிவாளி. போர் நேராமல் தடுக்கவே முயற்சி செய்திருப்பான். நமது சோழ மன்னரும் நேர்மை தவறாதவர். இவர்களுக்குள் பேச்சு முறிந்து போர் மூண்டு விட்டது. நாம் என்ன செய்ய முடியும்? ஆமாப்பா, யூதருக்கு வர வர பேராசை பெருகிவிட்டது. அந்த பேராசை தான் போருக்கு தூண்டி உள்ளது. முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும், வைரத்தை வைரத்தால் தான் அறுக்க வேண்டும், வெற்றியை போரிட்டே தர வேண்டும். சோழர்களில் கோழிகள் அல்ல, யூதனிடம் பீட. வாழ பிறந்த சோழர் குடிமக்களே, யூதர் மன்னனின் நாட்டின் மீது படையெடுத்து விட்டான். டச்சு மன்னனின் வெறியை முறியடிக்க வீட்டிற்கு ஒரு ஆள் தேவை. போர்க்கருவிகளுடன் புறப்படுங்கள். வீட்டுக்கு ஒரு ஆண்மகன், நாட்டை காக்க புறப்படுக. இது எங்கள் சோழ மன்னனின் கட்டளை. வீரத்தையும் சங்க பாடல்கள் பறைசாற்றுவதுடன் அவ்வீரர்களின் தாய்மார்களின் வீரத்தையும் எடுத்து கூறுவதை காட்சி வழி கண்டுகளிப்போம். காட்சி 2. இடம் சோழநாடு. கதை மாதர்கள் செல்லம், செல்லத்தின் கணவன் மற்றும் மைத்துனன். மூஞ்சி மேல வைக்கிறதுனா லைட் மூஞ்சி மேல போடணும். மைத்துனரே, போர் என்றதும் தங்கள் புயங்குகிறதே, தங்கள் தோள்களும் தான் விம்மி புடைக்கின்றதை பாரும். போர்பறை ஒலியை கேட்டதும் நமக்கு உண்மையிலேயே ஒரு தெம்பு உண்டாகுகிறது அல்லவா? அது இந்த நாட்டு மண்ணின் இயல்புத்தான். இன்னும் சற்று நேரத்தில் போர் முரசு முழங்கப் போகிறது பாரும். போர் முரசொலி கேட்டதும் நமக்கு உண்மையிலே ஒரு தனி துடிப்பு வெறி உண்டாகிறது அல்லவா? அதோ போர் முரசு கொட்டிவிட்டது. மைத்துனரே, போர் முரசு கொட்டிவிட்டது. இன்றைய முறைக்கு நான் போர்க்களம் புறப்படுகிறேன். செல்லம் எடுவாளை. இல்லையத்தான், இன்றைய முறைக்கு நான் முதலில் போருக்கு செல்கிறேன். தங்கைக்கு துணையாக நீரேறும். இல்லை இல்லை, நான் தான் போக வேண்டும். முடியாதான். ஒரு நாளிலே யூதர் படைகள் சின்ன பின்னமாகப்பட்டு ஓடினாலும் ஓடிவிடும். பிறகு எனக்கு போர் புரியும் வாய்ப்பு கிடைக்காதல்லவா?
நான் தானே? இல்லை செல்லம், நான் தானே. இல்லை இல்லை செல்லம், நான் தானே. உன் அண்ணனாயிற்றே என்று சொல்லாதே, உன் கணவனாயிற்றே என்று சொல்லாதே. எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. உங்களில் யார் முதலில் அங்கிருக்கும் வாளை எடுத்து வருகிறீர்களோ அவர்தான் என்று போருக்கு செல்ல வேண்டும். சரி. 1 2 3. எப்படியாத்தான்? வெற்றி எனக்குத்தான். பார்த்தீர்களா, என் அண்ணன் தான் வெற்றி பெற்றார். ஆஹா, ஓட்டத்தில் உன் அண்ணன் சூரன் தான். எங்கள் பரம்பரைக்கே என்றும் தோல்வி கிடையாது. இன்று அவர்தான் போருக்கு செல்ல வேண்டும். சென்று வாருங்கள் அண்ணா. போய் வாரும். வாழ சோழ நாடு, வெல்க சோழ நாடு. அந்த வீர பெண்கள் மனதின்மை உடையவராய் விளங்கினார்கள் என்பதையும் தம் மக்கள் வீரப்புகழ் பெற வேண்டும் என நினைத்து வாழ்ந்த வீரத்தமிழச்சின் வீரத்தை உங்களுக்கு விருந்தாக்குகிறோம். காட்சி 3. முதல் நாள் போர் முடிந்து படை வீரர்கள் திரும்புகின்றனர். இடம் சோழ நாடு. கதை மாந்தர்கள் செல்லம், முதல் வீரன், அக்கா மற்றும் கணவன். கொடுத்தவரா அம்மா? ஆமாம் அம்மா, உங்களுடைய அண்ணனின் போர்த்திறனை கண்டு நாங்கள் மிகவும் வியந்து விட்டோம். ஆனால் அவரை எதிர்த்த போராளிகளோ அவரை வீழ்த்தி விட்டார்களே அம்மா. அம்மா. செல்லம், 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 என்ன ஆயிற்று செல்லம்? செல்லம், என்ன ஆயிற்று செல்லம்? அக்கா, பரிமளமாகிவிட்டேனே. பாவிதரை என்ன செய்வேன்? அழாதே செல்லம், நான் இருக்கிறேன் அல்லவா? செல்லம், செல்லம், நான் வந்துவிட்டேன் அத்தான். நான் இன்று போருக்கு சென்று என் வாய் திணற வீழ்த்தியவர்களை கொண்டு வெற்றியோடு திரும்புகிறேன். ஒரு நிமிடம் அத்தான். அதோ போர் முரசு கொட்டிவிட்டது. நான் உடனே போர்க்களத்திற்கு புறப்படுகிறேன். மகிழ்ச்சியோடு சென்று வாருங்கள். வெற்றி நமதே. வாழ சோழ நாடு, வெல்க சோழ நாடு. போர் முடித்து போர் வீரர்கள் திரும்புகின்றனர். இடம் சோழ நாடு. கதை மாந்தர்கள் முதல் வீரன், இரண்டாம் வீரன், செல்லம் மற்றும் கமலம். எங்கே? அட பாவி, படுகாயம் அல்லவா ஏற்பட்டிருக்கிறது, அதுவும் வலது கையில். வெட்டியவனை அந்த இடத்திலேயே வீழ்த்தி விட்டேன். இருந்தாலும் நாளைய போரில் அவள் ஏற்ற முடியாத நிலை ஏற்பட்டு விட்டது என்று தான் கவலையாயிருக்கிறது. அண்ணா, அவர் இன்னும் வரவில்லையா? உன் கணவரா அம்மா? ஆமா அண்ணா. அம்மா, அவர் இன்று போரிட்டதை நினைத்தால் புல்லரிக்கிறது. அவர் யானை படிக்குள்ளே புகுந்து பல யானைகளின் கால்களையும் துதிக்கலைகளையும் வெட்டி வீழ்த்தினார். ஆனால் இறுதியில் அவரையும் எதிரியினால் வெட்டி வீழ்த்தி விட்டதம்மா. ஐயோ, என் அன்பே. செல்லம், 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 என்ன ஆயிற்று செல்லம்? செல்லம், என்ன ஆயிற்று? இந்த பாவி இன்னும் இருக்கிறது. நேற்று அண்ணன் இருந்தார், இன்று அவரும் குறைந்தார். பிறந்த இடமும் புகுந்த இடமும் என்னை கைவிட்டார். களத்தில் குறித்த பிறகு வாழ்வும் சாவும் நம் கையிலா இருக்கிறது. எழுந்திருமா. உடலை பிரிந்து உயிர் மட்டும் வாழ இயலாது அக்கா. என்ன இது? என்னப்பா விபரீதமான முடிவு? கணவனை இழந்த துயரத்தில் உன் கண்ணாற்ற செல்வனை மறந்து விட்டாய். அவன் முகத்தை பார்த்தாவது எழுந்திருமா. நாட்டை காக்க புறப்படுக. அவரை பெற்ற போதிலும் பெருமகிழ்ச்சி உற்ற வீரத்தாயர் பல தமிழ்நாட்டில் இருந்தனர். இன்ற பொழுதின் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்பது வள்ளுவர் வாக்கு. பிள்ளையை பெற்று வளர்ப்பது தாயின் கடமை. பெற்ற பிள்ளைகளை சீலனாக்குதல் தந்தையின் கடமை. வாள் எடுத்து வீசி வலிய யானையை கொன்று வருதல் அப்பிள்ளையின் கடமை என்பதை உணர்த்த வீரத்தாய் தன் தாய் நாட்டிற்கு கடமையாற்ற தன் இளமகனை கூட விட்டு வைக்காமல் போருக்கு அனுப்புகிறார் வீரத்தாய். காட்சி 5. 3ஆம் நாள் காலை. கதை மாந்தர்கள் செல்லம், அவனின் மகன் மணி. எங்கே போய் விட்டாயப்பா? விளையாட போனேன் அம்மா. விளையாடும் நேரமா இது? போர்க்களத்தில் விளையாட வேண்டிய நேரத்தில் மண்ணிலா விளையாடுவது? என் செல்வமே, இப்படி உட்கார். எண்ணெய் பூசி வாரி முடிக்கிறேன்.
என் செல்வமே, நீ உடனே போருக்கு செல்ல வேண்டும். உன் அப்பாவையும் மாமாவையும் கொன்று வீட்டிய பகைவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும். நம் குலப்பெருமையை காப்பாற்ற வேண்டும் கண்ணே. அப்படியே ஆகட்டும் அம்மா. நேற்றே அப்பாவுடன் போக வேண்டும் என்று புறப்பட்டேன். ஆனால் அப்போதான் என்னை விட்டு விட்டு போய்விட்டார். எதிரிகளின் படைக்கு நான் யமனம்மா, யமன். அப்படி சொல்லடா என் செல்வமே. என்னடி இது உனக்கு பைத்தியமா பிடித்து விட்டது? முந்தைய நாள் அண்ணனை பறிகொடுத்தாய், நேற்று கணவனை இழந்தாய், இன்று உனக்கென இருக்கும் ஒரே மகனையும் போருக்கு அனுப்ப துணிகிறாய். போர்க்களத்திற்கு செல்லும் பருவமா இது? அப்பா, நம் நாட்டிற்காக போராட வேண்டிய இந்த சமயத்தில் எனக்கு இருக்கும் ஒரே மகனை வீட்டுக்குள் இருந்து விளையாடுவதா? பகைவர் நம்மை நெருங்கி நிற்கும் வேளையில் படுகளத்திற்கு செல்ல இயலாவிட்டால் என் மகன் ஆண் மகன் என்று யாருக்காக வாழ வேண்டும்? பிடித்த வாளை உன் உயிருள்ளளவும் நாட்டிற்காக போராடு மகனே. வீரர் குடியில் பிறந்த வீரனம்மா நான். படுகளத்தை கண்டு ஒருபோதும் அஞ்ச மாட்டேன். ஆசீர்வதியுங்கள். வெற்றியோடு திரும்பி வா மகனே. அதோ போர் முரசு கொட்டிவிட்டது. நீ உடனே போருக்கு செல்ல வேண்டும். வாழ்க சோழநாடு, வெல்க சோழநாடு. போர் முடிவடைகிறது. போருக்கு சென்ற தன் மகன் வீடு திரும்பாததால் செல்லம் கையில் வாளுடன் தன் மகனை தேடி போர்க்களம் செல்கின்றார் கதை மாந்தர்கள். முதல் வீரன், இரண்டாம் வீரன் மற்றும் செல்லம். மன்னன் வெற்றி வாகை சூடிவிடுவார். அதில் ஐயமென்ன? இன்றே யூதர் படை சிதன்று விட்டதே. யூதன் நல்ல சூரனப்பா, திறமையாக தான் போராடினான். என்ன இருந்தாலும் நம் மன்னருக்கு எதிரே நிற்க முடியுமா? ஐயா, என் மகன் என்னை பார்த்தீர்களா? அம்மா, உனக்கு கொஞ்சமாவது முன் யோசனை வேண்டாமா? சிறு குழந்தையை போருக்கு அனுப்பிவிட்டாயே, அவன் என்ன செய்வான்? பாவம், எதிரியின் வேலை கண்டு பயந்து போயிருப்பான். அந்த வேல் அவனது முதுகில் தாக்கி கொண்டிருக்கும். என்ன, என் மகன் முதுகில் காயப்பட்டு இருந்தானா? இல்லை, போய், இது நடந்திருக்கவே முடியாது. என் மகன் கோழை அல்ல. கொடுங்கள் அந்த வாளை. இதோ போர்க்களம் சென்று பார்க்கிறேன். என் மகன் முதுகில் காயப்பட்டு இறந்திருந்தால் அவனுக்கு பாலூட்டிய உரிமை இன்றே அறுத்தெறிவேன். பாலூட்டி எனது மார்பினை வாளால் அறுத்தெறிவேன் என்பதை நரமெழுந்து உளறிய நிரம்பாமென் தோல் முளறி மருங்கி முதியோர் சிறுவன் படையடித்து மாறினன் என்பது பலர் கூற, மண்டு அமர்க்கு உடைந்தன நாயின் உண்டை என் முளை அறுத்திடுவேன் யான் என சினையை கொண்ட வாளோடு பல பிணம் பெயரா செங்கலம் துளவு போல் சிதைந்து வேறாகிய படுமனன் கிடைக்கு காணு ஈன்ற ஞாற்றினும் பெய்து உவந்தனவே என்று புறநானூற்று பாடலில் வழி நினைவு கூறுவோம். முந்தைய நாள் தன் அண்ணனை பறிகொடுத்தாள், நேற்று கணவனை இழந்தாள், இன்று தனக்கென இருந்த ஒரே செல்வன் இறந்தான் என்று கேட்டும் அவன் மனம் கலங்கவில்லை. முதுகில் காயம் என்றதும் அவளுக்கு வந்த ஆவேசத்தை பார்த்தாயா? இத்தகைய தாய்மார்களால் தான் தமிழ் குலம் தழைக்கிறது. யாரது? ஒரு பெண்ணா? எதை தேடுகிறாள்? பிணங்களை புரட்டி பார்க்கிறாளே, ஏன் இப்படி தலைவிரி கோலமாய்? ஐயோ பாவம், யாரை பறிகொடுத்தாலோ? அம்மா, அம்மா, யாரை தேடுகிறீர்கள்? உங்கள் உறவினர்கள் யாராவது? என் மகன், என் மகன். மகனா? அச்சச்சோ, என்ன வயதா இருக்கும்? சொல்லம்மா, நானும் தேடுகிறேன். 10 ஆண்டு பாலகன் என் மகன். ஓ, அந்த இளங்குழந்தையை ஈன்ற தாய் நீங்கள் தானா? ஆஹா தாயே, நீங்கள் செய்த பாக்கியமே பாக்கியம். இன்றைய போரில் அந்த பாலகன் காட்டிய வீரம், அப்பப்பா, குழந்தையா அவன்? இல்லை, சற்றுவன் போல் நின்றான் எதிரிகளின் முன்னே. அப்படியா? இத்தகைய வீர மகனை பெற இவன் தாய் என்ன நோம்பு நோற்றாளோ என்று எல்லோரும் வாய்விட்டு கூறினர். அம்மா, இன்றைய வெற்றிக்கு காரணமாயிருந்தாலே அந்த இளஞ்சிங்கம் இறுதியில் வீர மரணம் அடைந்தான். எங்கே அவன் உடல்? எங்கே என் மகன்? சிறப்பான முறையில் தங்கள் வீர திருமகனின் உடலை அடக்கம் செய்ய வேண்டும் என்று மன்னரின் கட்டளை. அதற்காகத்தான் நான் இங்கு நிற்கிறேன். இதோ இப்படி வாருங்கள் தாயே.